அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அக்டோபர் 10ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன, அக்டோபர் 10ஆம் தேதி முதல் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது அதிரடியான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது. குறிப்பாக இந்த வேளையில் புதன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சுக்கிரனின் நீச்சம் என பல்வேறு வகையான அதிரடியான மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து விரயஸ்தானமாகிய 12இல் நீச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதி லாபத்தில் வலம் வந்த சூழலில் தற்போது விரயஸ்தானமாகிய 12இல் வலுவிழந்து நீச்சம் பெறுவதால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அவரது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைகிறார். சூரியன் மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இணைந்து விரயஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும். ஏனென்றால் விரயஸ்தானம் என்பது அவ்வளவு சிறப்பான நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க இயலாத ஒரு இடமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் விரயஸ்தானத்தில் வலுவிழந்து நீச்சம் பெறுகிறார். எனவே சுப விரயங்கள் நிறைவாக உண்டு. இந்த வாரத்திற்கு பிறகு சூரியன் விரயத்தை விட்டு விலகுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைவதால் பல அதிரடியான மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. உலகளாவிய சிந்தனை மேம்படுவதோடு பல சவால் நிறைந்த காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாக உண்டு. சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நம்பிக்கையுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது கூடுதல் கவனத்துடன் இருந்தால் வீண் விரய செலவுகளை சுப விரயங்களாக மாற்றுவதோடு மிக சிறப்பான வாய்ப்புகள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த தருணத்தில் உண்டு. சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் சற்று சாதகமற்ற அமைப்பில் விளம்பெறுகிறது என்பதால் அலைச்சல் சிரமம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தேவையற்ற வீண் விரய செலவுகளை மேற்கொள்வதற்கான சூழல் உண்டு. எனவே அதிக கவனத்துடன் இருந்தால் வீண் விரயங்களை தவிர்த்து நன்மையை நிறைவாக மாற்றிக்கொள்ள முடியும். ஏனென்றால் ராசியின் ஆதரும் வலுவிழந்த அமைப்பில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதே வேளையில் அங்கு மிக வலுவாக சூரியனும் வீற்றிருப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களில் சற்று கூடுதல் கட்டுப்பாட்டுடன் இருப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் தவிர்க்கப்பட்டு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு பகவான் கர்மத்தில் உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவான் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் தொழில் வளம் சிறப்பாக அமையும். நுட்பமான அறிவாற்றலை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தொழில் ரீதியாக சந்திக்கக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய உச்சம் சிறப்பாக அமைகிறது. குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் திறமை மிக வலுவாக கிடைக்குங்க. அது மட்டுமல்லாது கடினமாக உழைத்தும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நினைத்த உங்களுக்கு உங்களது கடின உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அங்கீகாரம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் குரு பகவான் கர்மத்தில் அதிசாரமாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முழுமையாக குருவின் அமைப்பு தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் துள்ளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிக சிறப்பாக வெற்றி வாய்ப்பாக அமைகிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைக்கிறது. இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் குரு பகவானின் அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரம் வணிகம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் லாபம் நிறைவாக உண்டு. மீளவே முடியாது என்று நினைத்த பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
குறிப்பாக நிலுவையில் இருக்கக்கூடிய தொழில் ரீதியான பணிகளை இந்த தருணத்தில் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். நிதிநிலை இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உயரும். அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பதால் அமோகமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி மிகவும் சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் விளம்பருகிறாருங்க. சனியின் அமைப்பு மிக பெரிய அளவிலான பாரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். ஏனென்றால் யோகஸ்தானமாகிய 6ல் சனி வலம் வருவது அபரிவிதமான வளர்ச்சியையும் அமோகமான யோக வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சனியின் அமைப்பு மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய காரிய தடைகளை தவிடுபடியாக்கி நல்ல வளர்ச்சியை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்க போகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ல் ராகுவும் லாபஸ்தானமாகிய 11ல் கேதுவும் பலம் வருகின்றன. நிழல் கிரகமான ராகு கேது நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் லாபத்தை உயர்த்துவதோடு எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து கற்பனையான பயத்தை நீக்கி தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான லாபத்தை காண்பதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு உயரும். இதை அனுபவபூர்வமாக உணர்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. எந்த ஒரு பணியை செய்தாலும் அதை சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றல் இந்த தருணத்தில் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் ஜென்மராசியில் வித்யாகாரகரான புதன் இருக்கிறார். அவருடன் இணைந்து செவ்வாயும் வலம் வருகிறார். வீரமும் விவேகமும் ஒன்றிணைந்திருக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. பக்தியும் சக்தியும் ஒன்றிணையக்கூடிய வகையில் இந்த வேளையில் புத்தியும் சக்தியும் இணைந்து வலுவாக கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான தடை, தாமதம், சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை கூட நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை கிடைக்கிறதுங்க. வித்யாகாரகரான புதன் மிக வலுவாக தெளிந்த அறிவாற்றலை இந்த தருணத்தில் கொடுக்கிறார். எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட நேர்மையாகவும் கண்ணியமாகவும் கட்டுப்பாடுடனும் ஒழுக்கத்துடனும் செய்து முடிக்க நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. கல்வி அறிவு, அனுபவ அறிவு இரண்டும் கலந்து கிடைப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதேபோன்று சூரியனுடனும் இணைந்து மிக வலுவாக இந்த வாரத்திற்கு பிறகு வலம் வர போகிறார். எனவே இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. தற்போது மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைப்பதால் புதன் மற்றும் செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வை வலுவாக கிடைப்பதால் குரு மங்கள யோகம் உருவாகிறது. எனவே பல மங்கள காரியங்கள் இந்த தருணத்தில் எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் அதிகார தோரணையில் பணிகளை செய்து முடிக்காமல் அன்பால் சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. அதே சமயம் அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்தாலும் கூட அவற்றை நேர்த்தியாகவும் சரியான முறையில் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே பக்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கும் தருணம் மிகப்பெரிய அளவிலான அசாதாரண காரியங்களை உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அரசு சார்ந்த துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய துறை ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 10ல் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் 10, 11, 12 ஜென்மம் என பல இடங்களில் மாறி விளம்பர போகிறார். சந்திரன் மிகவும் அதீதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழுமையாக விளம்பருகிறாருங்க சந்திரன். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான சிக்கல் நிறைந்த விஷயங்களில் கூட சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். எதிர்பாராத செல்வ வளம் உயரும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எதிரிகளை கூட இந்த தருணத்தில் கண்ணியமாக நடத்தும் உங்களது செயல்பாட்டிற்கு மிக பெரிய அளவில் வரவேற்பு கிடைக்கும். இந்த தருணத்தில்
வகையில் பெண்மணிகளுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். பெண்மணிகள் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரமே சரியான பாதையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளாகிய உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு தொட்டகாரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள துர்க்கையம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை அன்றைய தினத்தில் யாராவது ஒருவருக்காவது பசியை தீர்க்கக்கூடிய வகையில் உதவி செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு